சில சமயங்களில் வந்து தலைவர் அவர்களை பார்த்து நான் பேசணும் கூட நினைக்கிறது, ஏன் ஆணாக பிறந்தது தப்பா? மேயர்னு கேட்டால் அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. சட்டமன்றத்தில் இவ்வளோ இடம்னு விடுறாங்க. மாதம் 1000 ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க, படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்க, வேலை தேடுறதுக்கு உதவி பண்ணுறீங்க. நான் ஆம்பளையாக பிறந்து நான் என்ன தான் பண்ணுறது? எங்கே போனாலும் பஸ்ஸில் ஏற முடியல, பஸ்ஸில் ஆம்பளைக்கு பஸ் இல்லை. இதெல்லாம் வந்து அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லணும். ஆண்களையும் கொஞ்சம் பாதுகாத்துங்க, எங்களையும் கொஞ்சம் பாருங்கள், பாவமாக இருக்கிறோம். தயவுசெய்து இங்கே இருக்கிற தாய்மார்கள் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க. இன்றைக்கி நாங்கள் தடுமாறுறோம், ஆணாக பிறந்ததுக்கு நினச்சி அழுகுறோம். இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு. ஏறத்தாழ வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் எப்படி வர்றாங்கன்னாக்கா, பெண் பார்க்க போயிட்டு இருந்தோம், இப்போ மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க. என்ன அது ஒன்றும் தேராது போல் இருக்க, வா போய் லெட்ரு போடுறோம். யார் பொண்ணு வீட்டில் என்ன ஆச்சு? என் காலத்துலேயும் இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும், இப்போ நினச்சி வருத்தப்பட்டு இன்னும் மோசமாக போகிறதுக்கு மாதிரி போய் சேர்ந்துடணும், பயமாக இருக்குது. ஆக இதையெல்லாம் மனசில் வச்சுக்கணும். பெண்கள் இது எதுக்காக சொன்னேன்னா, புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து இன்னும் உள்ளே வரல, ப்ரீகேஜியில் இருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அடா பாவி, பிளேனில் யாரையோ கூட்டிகிட்டு போன நீ எல்லாம் வந்து பேசுகிறதா? என்னையா இது? உனக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. நீ மாட்டிக்கிட்ட, ஒரு படத்துக்கு 150ன்னு சொல்லிவிட்டா பிடிச்சிவிட்டா, அமலாக்கத்துறை வீட்டுக்கு வந்துருச்சு. நீ என்ன பண்ணுவ? உன்னை கட்டாயப்படுத்தி உள்ளே கூப்பிடுறாங்க. மொத்தமே 4 கூட்டம் தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளார பேசுறதுன்னா திமுக அழிந்து விடுமா? திமுகவுக்கு மிரட்டல் உண்டா?